இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல போரிங் டூல் பாத் ரன் பண்ணும்போது நார்மலாக டூல் பாத் ஜென்ரேட் பண்ணோம்னா கரெக்டாக சிமுலேட் ஆகி ரன் ஆகுது. இப்போ ரைட் ஹேண்ட் டூல் செலக்ட் பண்ணனால கரெக்டாக ரன் ஆகுது. டூல் சிமுலேட் ஆகுது. டூல் பாத்தில் போயிட்டு டூல் செலெக்ஷனில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு ஹோல்டர் எல்ஹெச் செலக்ட் பண்ணிவிட்டு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆகாது. ஓகே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆகாது. இன்வாலிட் டூல் ஆங்கிள்ஸ்னு வரும். இது மாதிரி அலாரம் வந்துச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, அதே டூல் பாத்தில் போய் எடிட் போயிருங்க. அதே டூல் செலெக்ஷனில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு ஹோல்டர் எல்ஹெச் செலக்ட் பண்ணால் செட்டப்பில் போயிட்டு ஸ்பிண்டில் டைரக்ஷனை அன்டிக் பண்ணி விடுங்க. அன்டிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்காங்க. இதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சிமுலேட் ஆகும். இது மாதிரி இன்வாலிட் டூல் ஆங்கிள்ஸ் வந்துச்சுன்னா செட்டப்பில் போயிட்டு போய் அந்த ஸ்பிண்டில் ஸ்பீடை அன்டிக் பண்ணி விட்டோம்னா கரெக்ட் ஆயிரும். டூல் பாத் ஜென்ரேட் ஆயிரும். எது ஓடியில் ரன் பண்ணுறதா இருந்தாலும் அதே தான். இதே டூல் பாத்தை டூப்ளிகேட் பண்ணிடுறேன். எடிட் போயிட்டு ஓடியில் ரன் பண்ணுறேன். ஓடி டூல் என்னமோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க. நான் சிஎன்எம்ஜி ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதே போயிட்டு ஹோல்டர் மட்டும் எடிட் பண்ணுறான். ஹோல்டர் மட்டும் எல்ஹெச் செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ டூல் பாத் ஜென்ரேட் பண்ணோம்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. பேக் சைட்லேருந்து ரன் ஆகிறாப்புல ரன் ஆகும். சிமுலேட் பார்த்தீங்கன்னா தெரியும். மாடலை இடித்து பேக் சைடு ரன் ஆகிறாப்புல ரன் ஆகும். இது மாதிரி ஹோல்டர் எல்ஹெச் கொடுத்தீங்கன்னா டூல் செட்டிங்கில் போயிட்டு செட்டப்பில் போயிட்டு அதை ஸ்பிண்டில் டைரக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ டூல் பாத் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஜென்ரேட் ஆகும். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ டூல் பாத் சிமுலேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டூல் பாத் சிமுலேட் ஆகும். இது மாதிரி ஆர்ஹெச் அல்லது எல்ஹெச் ஹோல்டர் கொடுக்கும்போது அது ஸ்பிண்டில் டைரக்ஷனை கரெக்ட் பண்ணிக்காங்க. இல்லாட்டி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணாது.